வணக்கம் மாணவர்களே. இப்பொழுது இயல் 1 கவிதை பள்ளியில் இளம் தமிழே என்ற பாடல் பகுதியில் அமைந்துள்ள பகுபத உறுப்பிலக்கணத்தை காணப்போகிறோம். சாய்ப்பான், விம்முகின்ற, வியந்து, இருந்தாய் ஆகிய சொற்கள் பிரித்து பொருள் கொள்ளக்கூடிய வகையில் பகுபதங்களாக அமைந்துள்ளன. இவற்றை பிரித்து இவற்றில் அமைந்துள்ள உறுப்புகள் யாவை என்று கூற வேண்டும். சாய்ப்பான் இச்சொல்லை பிரித்தால் சாய், இப், இப், ஆன் என்று பிரிக்க முடியும். சாய் என்பது பகுதியாகும். கட்டளையிடுவதாக இருக்கிறது. ஒரு இடத்தில் சாய்ந்து நில் என்று கூறுவது போல். அடுத்ததாக முதலில் அமைந்துள்ள இப் சந்தியாகும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய இப் எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலையாகும். ஏன் முதலில் இருக்கும் இப்பை சந்தி என்று கூறுகிறோம் என்றால், அந்த சந்தி என்பது இல்லாமல் பகுதியும் இடைநிலையும் விகுதியும் மட்டும் இருந்தால், சாய், இப், ஆன் என்று இருந்தால் சாய்பான் என்று ஆகிவிடும். சாய்பான் என்று சொன்னால் அந்த சொல்வதற்கு அழகாக இருக்காது, இனிமையாக இருக்காது. எனவே ஒரு இப்பை இணைத்து பகுதியையும் இடைநிலையையும் சந்திக்க வைத்து ஒரு இப்பு வருகிறது. அதனால்தான் அதை சந்தி என்கிறோம். இப்பொழுது சாய்ப்பான் என்று கூறும்பொழுது கம்பீரமாக பொருள் கொள்ளக்கூடிய வகையில் அழுத்தமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக ஆண் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதியாகும். அடுத்த சொல் விம்முகின்ற என்பது பகுதி விம்மு என்பது. அடுத்ததாக இதில் சந்தி அமையவில்லை, இடைநிலை அமைந்துள்ளது. நிகழ்கால இடைநிலை கின்று என்ற நிகழ்கால இடைநிலை அமைந்துள்ளது. அடுத்ததாக கின்று என்பதை பிரித்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய அ என்பது விம்முகின்ற குழந்தை என்று ஒரு பெயர் சொல்லை இணைத்து தான் இந்த சொல்லை பொருள் கொள்ள முடியும். எனவே இவ்வாறு எச்சப்பொருளில் அதுவும் பெயரை கொண்டு முடியக்கூடிய வகையில் அமைந்துள்ளதால் பெயர் எச்சம் ஆகும். எனவே அ என்பது பெயரெச்ச விகுதியாக அமைகிறது. அடுத்ததாக வியந்து என்பது விய, இத், இத், உ என்று பிரிக்கப்படும். விய என்பது பகுதியாகும். அடுத்ததாக முதலில் அமைந்துள்ள இத்து ஆனது சந்தியானது. அது இந்த ஆக மாறி விகாரமாக அமைந்துள்ளது. இரண்டாவது இத் இறந்த கால இடைநிலையாகும். அடுத்தது உ என்பது வினையெச்ச விகுதியாகும். வியந்து நின்றான், வியந்து போனான், வியந்து கூறினான் என்பன போன்று வினைச்சொற்களை கொண்டு முடியக்கூடிய வகையில் அமைந்திருப்பதனால் இது வினை எச்ச சொல்லாகும். அந்த வினை எச்சத்தை குறிக்கக்கூடிய விகுதியாக அமைந்திருப்பது உ என்ற எழுத்தாகும். அடுத்ததாக இருந்தாய் என்ற சொல். இருந்தாய் என்ற சொல்லை இரு, இத், இத், ஆய் என்று பிரிக்கலாம். இரு என்பது பகுதி, கட்டளையிடுவது போல் அமைந்துள்ளது. இங்கும் இத் என்ற சந்தி அமைந்துள்ளது. இங்கும் அப்படித்தான். இரு, இத், ஆய், இருதாய் என்று சொன்னால் அந்த சொல் இனிமையாக இருக்காது. அதனால் இத்து என்ற சந்தி வருகிறது. அதுவும் இருத்தாய் என்று கூறினால் இனிமையாக இல்லை என்பதால் அந்த இத்தையும் இந்து என்று மாற்றி இருந்தாய் என்று கூறுகிறோம். இவ்வாறு இனிமைக்காக சில மாற்றங்கள் செய்யக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இந்த சொல்லிலக்கணத்தில் அமைந்துள்ளதனால்தான் தமிழ்மொழி இனிமையான மொழியாகும். இருந்தாய், இரு, இத்து, இத், ஆய், இரு பகுதி, முதல் இத்து சந்தி, அது இந்தாக சொல்லில் வரும்போது இந்தாக மாறியது விகாரம். இரண்டாவது இத் இறந்த கால இடைநிலை. ஆய் என்பது முன்னால் இருப்பவரை தான் இருந்தாய், நீ இருந்தாய் என்று கூறுவோம். எனவே முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியாகும். அடுத்ததாக இப்பகுதியில் அமைந்துள்ள சொற்களுக்கு புணர்ச்சி விதியை அறியலாம். செம்பருதி என்ற சொல் இருக்கிறது. இந்த சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம்? செம்மை பருதி என்று பிரிக்கலாம். அது இணையும் பொழுது எப்பொழுதுமே பண்பு பெயர்கள் பிற சொற்களுடன் சேரும் பொழுது முதலில் பண்பு பெயர் விகுதியாக இருக்கக்கூடிய
மை என்பது மறைந்துவிடும். ஈறு போதல், கடைசி எழுத்து மறைந்து போவது. ஈறு என்றால் கடைசி எழுத்து, நிலைமொழியின் கடைசி எழுத்து. செம்மை என்பதன் கடைசி எழுத்தான மை மறைந்து செம்பருதி என்று இயல்பாக சேர்ந்திருக்கிறது. எனவே செம்பருதி என்று ஆகிறது. அடுத்த சொல் வானமெல்லாம். இதை எவ்வாறு பிரிக்கலாம் என்றால் வானம் எல்லாம் என்று பிரிக்கலாம். வானம் எல்லாம் என்று பிரிக்கும் பொழுது வானம் என்பது மெய்யீறு உடைய நிலைமொழி, எல்லாம் என்பது உயிர் முதல் உடைய வருமொழி. இவ்வாறு முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாகவும் வருகின்ற சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இம் என்ற மெய்யெழுத்தின் மேல் ஏ என்ற உயிரெழுத்து சேர்ந்து மே என்று மாறுகிறது. எனவே வானமெல்லாம் என்ற சொல்லாக மாறுகிறது. அடுத்ததாக உன்னை அல்லால். இச்சொல்லை உன்னை அல்லால் என்று பிரிக்கலாம். உன்னை அல்லால் என்று கூறும்பொழுது உன்னை என்ற சொல் நை என்று முடிகிறது. அதை பிரித்து பார்த்தால் இன் ஐ என்று இருக்கும். எனவே ஐ என்பது கடைசி எழுத்தாக அமைந்துள்ளது. வருமொழியில் அல்லால் என்பதில் அ என்பது முதலெழுத்தாக இருக்கிறது. எனவே உயிரெழுத்துக்கு முன்னால் உயிரெழுத்து. 2 உயிரெழுத்துக்கள் இணையக்கூடிய வகையில் அமைந்துள்ளன. 2 உயிரெழுத்துக்கள் இணைய வேண்டும் என்றால் அங்கு ஒரு மெய்யெழுத்து கட்டாயமாக வர வேண்டும். எனவே இ என்ற உடம்பெடுமை வருகிறது. இ ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி, உடம்பெடுமைக்கான விதிப்படி இ என்ற உடம்படுமை வந்து அந்த இ அ என்பதுடன் சேர்ந்து உன்னை அல்லால் என்று மாறுகிறது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பது ஈயுடன் அ சேர்வது அதை குறிக்கிறது. எனவே உன்னை அல்லால் என்று மாறுகிறது. அடுத்ததாக செந்தமிழே. இச்சொல்லை செம்மை தமிழே என்று பிரிக்கிறோம். இதில் முதலில் ஈறுபோதல் என்ற விதிப்படி மை என்பது மறைந்து செம் தமிழே என்று ஆகிறது. அடுத்ததாக செம் என்ற சொல்லில் முன் நின்ற மெய் திரிதல். செம் என்ற சொல்லில் முன் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தாகிய இம்மானது திரிதல் என்றால் மாறுதல். இம் என்பது வருமொழியில் உள்ள தாவுக்கு இணையான இந்து என்ற எழுத்தாக மாறுகிறது. இம் என்பது இந்தாக மாறி செந்தமிழே என்று இணைகிறது. அடுத்ததாக இலக்கண குறிப்பை காணலாம். இலக்கண குறிப்பு என்பது ஒரு சொல்லை குறிப்பிட்டால் அது எவ்வகையான சொல் என்று உணர்ந்து கூறுவதே இலக்கண குறிப்பாகும். இங்கு செம்பருதி, செந்நிறம், செந்தமிழ் ஆகிய சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் என்ன சொல் என்று கண்டு அறிய வேண்டுமென்றால் இச்சொற்களை சொல்லும்போதே தெரிகிறது இவை 2 சொற்கள் இணைந்த சொற்கள் என்று. அப்படியானால் இவற்றை பிரித்து பார்க்கலாம். செம்பருதி என்பதை செம்மை பருதி, செந்நிறம் என்பதை செம்மை நிறம், செந்தமிழ் என்பதை செம்மை தமிழ் என்று பிரித்து பார்க்கலாம். இவ்வாறு பிரிக்கும் பொழுது இந்த சொற்கள் மையேற்று பண்பு பெயர்களாக அமைந்திருக்கின்றன. செம்மை என்ற சொற்கள் இதில் அமைந்துள்ளன. இவ்வாறு மையீட்டு பண்பு பெயர்கள் அமைந்து அது இணையும் பொழுது, பிற சொல்லுடன் இணையும் பொழுது மறைந்து வந்தால், பிரிக்கும் பொழுது மை என்பது வெளிப்பட்டும் சேரும் பொழுது மை என்பது மறைந்தும் வந்தால் அச்சொற்கள் பண்பு தொகைகளாகும். அடுத்ததாக சிவந்து என்பது சிவந்து இருந்தது, வானம் சிவந்து இருந்தது என்று. சிவந்து என்ற சொல்லின் பின்னால் ஏதேனும் ஒரு சொல்லை கொண்டுதான் முடிக்க வேண்டும். அதுவும் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிக்க வேண்டும். இவ்வாறு வினைச்சொல்லை கொண்டு முடியக்கூடிய வகையில் அமைந்திருப்பதனால் இது வினை எச்சமாகும். வியர்வை வெள்ளம். வெள்ளம் போல் வியர்வை என்று கூறியிருந்தால் அது உவமையாக இருந்திருக்கும். ஆனால் வியர்வை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது என்று கூறுகிறோம். அவன் உடலில் வியர்வை வெள்ளம் வழிந்தோடியது என்று கூறுகிறோம். வியர்வையை வெள்ளமாக உருவகப்படுத்துகிறோம்.
இவ்வாறு உருவகப்படுத்துவது உருவகம் எனப்படும். இதை எளிமையாக உணர வேண்டுமென்றால் உவமையை தலைகீழாக இடம் மாற்றி போட்டது போல் இருக்கும். அவ்வாறு அமைந்திருப்பது உருவகமாகும். அடுத்தது முத்து முத்தாய் என்பது. முத்து முத்து ஆய். முத்து என்ற சொல் இருமுறை அடுக்கி வந்திருப்பதனால், ஒரே சொல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முறைகள் அடுக்கி வந்தால், பிரித்தாலும் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடராகும். இவ்வாறு முத்து முத்தாய் என்பது அடுக்கி வந்திருக்கிறது. ஒரு முத்து என்பதை பிரித்து விட்டாலும் பொருள் தரும். எனவே இது அடுக்கு தொடர் ஆகும். நன்றி, வணக்கம்.